நேற்று படிச்ச நாங்கள் எல்லாரும் கதைங்க. நேற்று என்ன படிச்ச நாங்கள் ஓம் எல்லாரும் சார். சொல்லுவோம். வட்ட நேர்கோடு, ஆ, மூலை விட்டம், எல்லாரும் வட்டம் கதைங்க, பட்டும் எல்லாரும் தடவை. கதைங்க, எல்லாரும் கதைங்க. என்ன படிச்ச நாங்கள் எல்லாரும் சொல்லுங்க. வட்ட நேர்கோடு, வட்டத்தின் மூலை விட்டம், வட்டம் பட்டும் தடவை. நேர்கோணல் சமன்பாடு நேர்கோட்டை வட்டத்தால் பிரிப்பதற்கான சமன்பாடு கழித்தல் பல்கோணங்களின் மூலை விட்டத்திற்கான சமன்பாடு. ரைட், தேங்க்யூ. ரைட், எல்லாருக்குமே தேங்க்யூ. நாங்க நேற்று நிறைய விஷயங்கள் பார்த்த நாங்கள் ஒரு வட்டத்தை நேர்கோடுகள் வெட்டுகிற எண்ணிக்கை என்ன, ஒரு வட்டத்தை நேர்கோடுகள் எத்தனை பகுதிகளாக பிரிக்கும் என்று பார்த்த நாங்கள். அடுத்தது வட்டங்கள் ஒன்றையொன்று வெட்டக்கூடிய புள்ளிகளின் அதிஉயர் எண்ணிக்கை பார்த்த நாங்கள். அடுத்தது மூலை விட்டங்களின் எண்ணிக்கை எப்படி காண்பது பார்த்த நாங்கள். இப்ப நான் தார கேள்விகளுக்கு பட்டன்னு ஆன்சர் பண்ணுங்க. 10 பக்கங்களை கொண்ட கேள்வி கொள்ளுங்க. கொப்பில 10 பக்கங்களை கொண்ட 10 பக்கங்களை கொண்ட பல்கோணியின் மூலைவிட்டங்களின் எண்ணிக்கை யாது? 10 பக்கங்களை கொண்ட பல்கோணியின் மூலைவிட்டங்களின் எண்ணிக்கை யாது? 10 பக்கங்களை கொண்ட பல்கோணியின் மூலைவிட்டங்களின் எண்ணிக்கை யாது? அடுத்து 8 வட்டங்கள் ஒன்றையொன்று இடைவெட்டக்கூடிய 8 வட்டங்கள் ஒன்றையொன்று இடைவெட்டக்கூடிய 8 வட்டங்கள் ஒன்றையொன்று இடைவெட்டக்கூடிய 8 வட்டங்கள் ஒன்றையொன்று இடைவெட்டக்கூடிய புள்ளிகளின் அதிஉயர் எண்ணிக்கை யாது? 8 வட்டங்கள் ஒன்றையொன்று இடைவெட்டக்கூடிய புள்ளிகளின் அதி உயர் எண்ணிக்கை யாது? புள்ளிகளின் அதி உயர் எண்ணிக்கை யாது? மூன்றாவது வட்டம் ஒன்றை 6 நேர்கோடுகள் வட்டம் ஒன்றை 6 நேர்கோடுகள் பிரிக்கக்கூடிய பகுதிகளின் உயர் எண்ணிக்கை யாது? வட்டம் ஒன்றை 6 நேர்கோடுகள் பிரிக்கக்கூடிய பகுதிகளின் உயர் எண்ணிக்கை யாது? பிரிக்கக்கூடிய பகுதிகளின் உயர் எண்ணிக்கை யாது? உயர் எண்ணிக்கை யாது? ஆன்சரை போடுங்க பாப்போம் பட்டன்னு. எல்லாருமே படிச்சிருக்கணும். ஒரே மெசேஜில் ஆன்சரை போடுங்க. ஒரே மெசேஜில் ஆன்சரை போடுங்க, தனித்தனியே போட வேண்டாம்.
ரைட். பென்சிகன் வெரி குட். எல்லா ஆன்சரும் சரி. அரிஸ்னா வெரி குட். இஸ்மா வெரி குட். மெட்டாக்கள் கேசயனன் முதலாவது சரி, இரண்டாவது சரி, மூன்றாவது பிள்ளை கேசயனன். பார்கவின் முதலாவது சரி, இரண்டாவது சரி. எரின் மூன்றும் சரி, வெரி குட். பார்கவின் மூன்றும் சரி, வெரி குட். ஐலா முதலாவது சரி, இரண்டாவது பிள்ளை, மூன்றாவது சரி. ஜோயிஸ் முதல் ரெண்டும் சரி, கடைசி பிள்ளை. எல்லாரும் ஆன்சர் அனுப்பும். எல்லாரும் தானே படிச்சது? இல்லைன்னு சொன்னா அவங்க அம்மா அப்பாவை சொல்ல போறேன், குட்டுங்கோண்டு மண்டையில குட்டொண்டு போடுங்க. ப்ரொஃபிஷ் வெரி குட். ரைட், ஓகே. நாங்கள் பார்ப்போமடா பிள்ளைகள். முதலாவது மூளைவிட்டங்களின் எண்ணிக்கைக்கான சூத்திரம் எண்டர எண் செய்ய 3 எண்கள் 2. என்னண்டது 10. அப்ப 10 10ல இருந்து 3 கழிச்சா 7, 2ஆல பிரிக்கும். அப்ப 7 70 எண்கள் 2 35. அப்ப 35 மூளை விட்டங்கள் காணப்படும். அடுத்தது பார்த்தோமென்றால் 8 வட்டங்கள் ஒன்றையொன்று வெட்டக்கூடிய புள்ளிகளின் அதி உயர் எண்ணிக்கை. அதுக்குரிய சூத்திரம் சி வர்க்கம் சய சி என்றால் 8 வட்டங்கள் 8 வர்க்கம் சய 8. அப்ப 8 64, 64ல் 8 போனால் 56. வெரி குட். அடுத்தது வட்டம் ஒன்றை நேர்கோடுகள் பிரிக்கக்கூடிய அதி உயர் எண்ணிக்கை. வட்டம் ஒன்றை நேர்கோடுகள் பிரிக்கக்கூடிய அதி உயர் எண்ணிக்கை. அப்ப இன்வர்க்கம் சக 2 எண்கள் 2. அப்ப இன்வர்க்கம் என்றது 6 வர்க்கம். அப்ப 6 36. என்னண்டது 6 சக 2 எண்கள் 2. அப்ப மேலே எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 44. 44 2ஆல பிரிச்சிங்கண்டா 22. இது நாங்கள் நேற்று வரைக்கும் படிச்சது. சரி, அடுத்தது நாங்க பார்க்கிறோம்டா பிள்ளைகள், எங்களுக்கு தேவையானது ஒரு முக்கோணின் அகக்கோண கூட்டுத்தொகை 180 பாகை. எழுதிக் கொள்ளுங்க. முக்கோணம் ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. முக்கோணங்களின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. அப்ப எக்ஸ் ஏ ஒய் மூண்டையும் கூட்டினா எங்களுக்கு எத்தனை பாகை கிடைக்கும்? 180 பாகை கிடைக்கும். அகக்கோணம் என்றா என்னடா பிள்ளைகள்? ஒரு பல்கோணில உள்ளுக்கு இருக்கிற கோணங்களைத்தான் அகக்கோணங்கள் என்று சொல்றோம். ஒரு பல்கோணில உள்ளுக்கு இருக்கிற கோணங்களைத்தான் அகக்கோணங்கள் என்று சொல்றோம். அப்போ ஒரு முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. அடுத்தது ஒரு முக்கோணியின் புறக்கோணம் என்றால் வழியா பாருங்க, அந்த பக்கங்களை வெளியில நீட்டவாறதுதான் புறக்கோணம். இவரை இங்க நீட்டவாறது இது புறக்கோணம். இவரை இங்க நீட்டவாறது இது புறக்கோணம். அப்ப புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை. அப்ப எழுதிக் கொள்ளுங்க படத்தை கீறி. முக்கோணியொன்றின் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை.
ஏன் எல்லாம் படிக்கிறோம் என்றால் என்ன விஷயம் இருக்குன்னு தெரியாமல் அந்த விஷயத்துல கேள்வி செய்ய முடியாது. அப்ப என்னென்ன விஷயங்கள் தேவை என்றதை பார்த்துட்டு கேள்விகளுக்குள்ள போனோம் என்றால் எங்களுக்கு இலகுவாக இருக்கும். அப்ப முக்கோணி ஒன்றின் அகக்கோண கூட்டுத்தொகை 180 பாகை, முக்கோணி ஒன்றின் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை. அடுத்தது பாருங்கடா பிள்ளைகள், பக்கங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அகக்கோணங்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகும். பக்கங்கள் கூட கூட அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை கூடிக்கொண்டு போகும். அப்ப அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை காண்றதுக்கு ஒரு சூத்திரம் வச்சிருக்கிறோம். எண்சய 2 தர 180. வழியா பாருங்க, எண்சய 2 தர 180. இப்ப 6 பக்கங்களை கொண்ட ஒரு பல்கோணி என்றால் எண்ணுக்கு பதிலா என்னத்தை பிரதியீடு செய்வோம்டா குழந்தைகள்? 6 பிரதியீடு செய்வோம். அப்ப 6ல இருந்து 2 கழிச்சா 4, 4 தர 180. ஆகவே அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 720 பாகை. எண் சமன் 8 என்று வச்சு கொண்டோம் என்றால் 8ல இருந்து 2 கழிச்சால் 6, 6 தர 180. ஆகவே 1080 பாகை. அப்ப பல்கோணியொன்றின் பக்கங்களின் எண்ணிக்கை தெரிஞ்சால் அதன் அகக்கோண கூட்டுத்தொகையை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். அந்த அகக்கோண கூட்டுத்தொகை எப்படி இருக்கும்? பக்கங்களின் எண்ணிக்கையில இருந்து 2 கழிச்சு போட்டு என்ன செய்யணும்டா பிள்ளைகள்? 180ஆல பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே எண் சமன் 8 இருந்தால் 8ல இருந்து 2 கழிச்சு 6 இல்லோடா பிள்ளைகள். அப்ப 6 தர 180, 1080 பாகை. சரி, இப்ப எண் சமன் 12 இருக்கேக்குள்ள அந்த பல்கோணியின் அகக்கோண கூட்டுத்தொகை சட்டில போடுங்க பாப்போம். அந்த பல்கோணியின் அகக்கோண கூட்டுத்தொகையை சட்டில போடுங்க பாப்போம். வெரி குட். எரின், கேசைனன், கவினாஸ், தட்சிகன், ரதிகேஷ், அஜய், இஸ்மா, அபினாஷ், ஹரிஷ்ணா, அஸ்வினி, கவிஷன், ஜாய்ஸ். வெரி குட். சரியா? ரைட். ப்ரொஃபிஷன் பிழைச்சது. ப்ரொஃபிஷ் பாருங்க. அகல்மாஸ் ஆன்சர் டைப் பண்ணது மிஸ்டேக்கோ தெரியல, பாருங்க, செக் பண்ணுங்க. ராய். அப்ப 12 காணப்படும் குழந்தைகள். 12ல இருந்து என்ன செய்ய போறோம்? 2 கழிச்சம் என்றால் 10 என்ன? அப்ப 10 தர என்னடா குழந்தைகள்? 180. ஆகவே 1800 பாகை. 1800 பாகை. 1800 பாகை. சரி, பெரும்பாலும் நாளையில இருந்து நாங்கள் கேள்விகளுக்குள்ள போகலாம் என்று நினைக்கிறேன். சரி, இங்க பாருங்கடா பிள்ளைகள், அடுத்தது இந்த பைதகரஸ் தேற்றம். பைதகரஸ் தேற்றம் என்றால் பிள்ளைகள், ஒரு செங்கோண முக்கோணி இருந்தால் இந்த கோணம் செங்கோணமாக காணப்படும்.
இந்த செங்கோணத்திற்கு எதிரான பக்கத்தை நாங்கள் செம்பக்கம் என்று சொல்லிக்கொள்வோம். அப்ப இதை நாங்கள் செம்பக்கம், ஹைபோட்டினியஸ் சைடு, செம்பக்கம் என்று சொல்லிக்கொள்வோம். இதை நான் ஏ என்று வச்சுக்கொண்டால் இந்த மெட்ட ரெண்டு பக்கங்களையும் நான் பியும் சியும் என்று வச்சுக்கொள்றேன். பைதர்ஸ் தேற்றம் ஏற்கனவே சேரிட்ட வளமையான சிதம்பரா ஒலிம்பியாட் வகுப்புல இருந்தாக்கள் படிச்சிட்டீங்கள். புதுசா வந்தாக்களுக்காக படிப்பிக்கிறேன், நீங்கள் திருப்பி கேட்டுக்கொண்டால் நல்லதானே, கேட்டுக்கொள்ளும். இப்ப பாருங்கடா பிள்ளைகள், இவருக்கு என்ன பேர் சொல்றோம்? செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் செம்பக்கம். எப்பவுமே ஒரு செங்கோண முக்கோணியில செம்பக்கம் தான் பெரிய பக்கமாக இருக்கு. செங்கோண முக்கோணியில செம்பக்கம் தான் பெரிய பக்கமாக இருக்கு. அப்ப என்ன முடிவு என்று சொன்னால், இந்த செம்பக்கத்தின் வர்க்கம் மற்ற ரெண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்குமடா, சி வர்க்கம். அது உண்மையிலேயே என்ன தேற்றம் என்றாலடா பிள்ளைகள், நாங்கள் ஒரு செம்பக்கத்தில ஒரு சதுரத்தை கீறுறோம். நான் செவ்வகம் மாதிரி கீறுறேன், ஆனா உண்மையிலேயே அது சதுரம். அதே மாதிரி இங்கால ஒரு சதுரத்தை கீறுறேன், இங்கால ஒரு சதுரத்தை கீறுறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு சதுரத்தை கீறுறேன். எல்லாமே சதுரங்களா? சதுரங்கள். அப்ப என்ன சொல்லப்படுது இந்த தேற்றத்தில் என்றால், இந்த சதுரத்தின் பரப்பளவு இவ ரெண்டு பேற்ற பரப்பளவுகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாயிருக்கும். அதான் முடிவு. இந்த சதுரத்தின் பரப்பளவுண்டது இந்த பக்க நீளத்தின் வர்க்கம் தானேடா. ஓமல்ல, சதுர பரப்பளவுக்கு என்ன சூத்திரமடா குழந்தைகள்? ஒரு பக்க நீளத்தின் வர்க்கம், ஒரு பக்க நீளத்தின் வர்க்கம். அப்ப இவற்ற வர்க்கத்தின் பெருமானம் இவற்ற வர்க்கத்தையும் கூட்ட கிடைப்பார். இப்ப உதாரணத்துக்கு நான் இவற்ற பக்க நீளத்தை காண போறேன். இப்ப இவர் 6 சென்டிமீட்டர், இவர் 8 சென்டிமீட்டர். ஏபியின் நீளத்தை காணடாம். கவனிங்கோ, ஏபியின் நீளத்தை காணடாம். ஓகே. அப்ப இங்க பாருங்கடா பிள்ளைகள், இது ஹைபோட்டினியஸ் சைடு, செம்பக்கம். இது செம்பக்கத்தை உருவாக்குற பக்கங்கள். அப்ப ஏ ஸ்கொயர்ட் ஈக்குவல் பி ஸ்கொயர்ட் பிளஸ் சி ஸ்கொயர்ட். இந்த இங்கிலீஷ் மீடியக்காரர் இருக்கிறபடியா இங்கிலீஷ்லயே கொஞ்சம் கழிச்சு கொண்டு போவோம். என்ன ரைட்? இப்ப இங்க ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏபி அல்லது ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஏபி என்று சொன்னால், ஏபியின் நீளத்தை காண்க என்று சொன்னால், ஏபி வர்க்கம் சமன் குழந்தைகள் ஆறின் வர்க்கம் சக 8 வர்க்கம். ஓமெல்லோடா என்ன? 6 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர். அப்ப இங்க பாருங்கடா, 6 36டா குழந்தைகள், 8 64டா பிள்ளைகள், கூட்டினால் 100. அப்ப 100 ஆற்ற வர்க்கமடா பிள்ளைகள், 10 வர்க்கம், 10 வர்க்கம். அப்ப அந்த 10 வர்க்கம் தான் ஆற்ற வர்க்கமா இருக்கிறார், ஏபிட வர்க்கமா இருக்கிறார். பிள்ளைகள் விளங்காட்டி சட்டில போடுங்க, விளங்கேல சார் திருப்பி விளங்கப்படுத்துங்க. அவசரப்பட்டு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆறுதலா வடிவா படிக்கலாம். அப்ப ஏபி சமன் 10 சென்டிமீட்டர். அப்ப இங்க ஏபியின் நீளம் என்னடா குழந்தைகள்? 10 சென்டிமீட்டர். இப்ப இந்த பைதகரஸ் தேற்றத்தில அடிப்படையான பைதகரசின் மும்மை என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. பைதகரசின் மும்மை, பைதகரசின் மும்மை. சரி, இப்ப இந்த பைதகரஸ் தேற்றத்துல இன்னொரு கணக்கு பார்ப்போம்டா குழந்தைகள்.
சரிதானே? இந்த பைதர் செய்ததுல இன்னொரு கணக்கை பார்ப்போம். இப்ப ஒரு முக்கோணி இருக்கிறார். சரிதானே? ஒரு முக்கோணி இருக்கிறார். இவர் செங்கோணம். இவர் என்ன கோணம்? செங்கோணம். இவர் 12 சென்டிமீட்டர். இவர் 5 சென்டிமீட்டர். இந்த ஏ நீளத்தை காணட்டாம். ஏ என்றது இந்த செம்பக்கத்தின் நீளம். எங்களுக்கு முடிவு என்னென்றாலடா குழந்தைகள், முடிவு என்னென்றால் விலங்கையில அவைக்குத்தான் திருப்பி விளங்கப்படுத்துறேன்னு பார்த்து கொள்ளுங்க. எரின் பிரபிஸ் எல்லாமே ஏற்கனவே படிச்சபடியா விட போட்டு கொண்டிருக்கிறீங்களா என்ன? சரி, இங்க பாருங்கடா குழந்தைகள், செங்கோணத்தில இது செம்பக்கம். அப்ப நீங்கள் எழுத வேணும் என்னண்டு, செம்பக்கத்தின் வர்க்கம் சமன், செம்பக்கத்தின் வர்க்கம் சமன் 12 வர்க்கம், 12 வர்க்கம் சக 5 வர்க்கம், 5 வர்க்கம். இதுதான் பைதகரசின் முடிவு. இதுதான் பைதகரசின் முடிவு. 12 12 144, 12 12 144, 5 25 போடுவோம். இப்ப 144ஐயும் 25ஐயும் கூட்டினா என்னடா குழந்தைகள்? 169 தானே? அப்ப 169 ஆற்ற வர்க்கம் சொல்லுங்க பாப்பம். 13 வர்க்கம். 13 தர 13 தான் 169. அப்ப ஏ வர்க்கம் சமன் 13 வர்க்கம். அப்ப ஏ என்னவா இருக்கும்னு சொல்லுங்க பாப்பம். 13 சென்டிமீட்டராக இருக்க வேணும். ஏ 13 சென்டிமீட்டராக இருக்க வேணும். சரிதானேடா? இது பைதகரசின் தீட்டா. சரி, இப்ப எவ்வளத்தையும் நோட் பண்ணி போட்டு இந்த கணக்கு எல்லாரும் செய்து விடையொருக்கா போடுங்க பாப்போம். எல்லாரும் செய்து விட போடுங்க பாப்போம் இந்த கணக்கை. எக்ஸை காணண்டா. எல்லாம் நோட் பண்ணுங்க. தேவையானது எல்லாத்தையும் நோட் பண்ணுங்கடா பிள்ளைகள். எரின் எரின் வெரி குட். விட போட்டாச்சு. தன்ஷிகன் வெரி குட். அஸ்வினி வெரி குட். அஜய் வெரி குட். அல்மாஸ் விளங்கிட்டு தானே? ரைட். விளங்கலைன்னு சொன்ன எல்லாருக்குமே விளங்கி. ஓகே வெரி குட். அப்ப என்ன சொல்லுதடா குழந்தைகள்? எக்ஸ் வர்க்கமானது 9 வர்க்கத்தோட
என்னடா குழந்தைகள் 12 வர்க்கத்தை கூட்ட வேணும். அப்ப 9 என்னடா செல்லங்கள் 81. 12 என்னடா குழந்தைகள் 144. ஆகவே விடை 225. 225 எத்தனை வர்க்கம் 15 வர்க்கம். அப்ப இதுதான் ஆற்ற வர்க்கத்துக்கு சமன் எக்ஸ் வர்க்கத்துக்கு சமன். அப்ப எக்ஸ் என்றது என்ன சொல்லுங்க பாப்பம் 15. எக்ஸ் என்றது 15. சரிதானே? சரி. சரி, இதுல எப்படி ஒரு கேள்வி வரும் என்று பார்ப்போம். இதுல எப்படி ஒரு கேள்வி வரும் என்று பார்ப்போம். இப்ப இது ஒரு செங்கோண முக்கோணம். இது 5 சென்டிமீட்டர். இது 4 சென்டிமீட்டர். முக்கோணியின் பரப்பளவை காணலாம். முக்கோணியின் பரப்பளவை காணுங்க பாப்போம். முக்கோணியின் பரப்பளவு பாப்போம். முக்கோணியின் பரப்பளவை காணலாம். முக்கோணியின் பரப்பளவை காணலாம். முக்கோணியின் பரப்பளவை காண்கட்டாம். எரின் சின்ன மிஸ்டேக் இருக்கு. Consigan, very good. Kesainen, very good. Profis, very good. Havishan, பார்க்கணுமடா திருப்பி. பார்கவின், very good. சரி, குழந்தைகள் இது 5 சென்டிமீட்டர் என்றா இந்த நீளத்தை காணணும். இந்த நீளத்தை நாங்கள் எப்படி காண போறோம்? ஒரு ஏ என்று வைப்போம்டா செல்லம். வடிவா கவனிப்போம். ஏ என்று வைப்பார். இப்ப இந்த ஏய கண்டாத்தான் பரப்பளவு காணலாம். அரை தர அடிதர செங்குத்தியரம் இதுதான்டா முக்கோணியின் பரப்பளவுக்கான சூத்திரம். முக்கோணியின் பரப்பளவுக்கான சூத்திரம். அப்ப அரை தெரியும், அடி தெரியாது, செங்குத்துயரம் தெரியும். 4. பிள்ளைகள் இந்த 4 ஏய காண்றதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. அதுதான் பைதகரஸ் தேற்றம். என்ன? அப்ப ஏ வர்க்கத்தோட 4 வர்க்கத்தை கூட்டினால் அது 5 வர்க்கம். அது 5 வர்க்கம். இப்ப ஏ வர்க்கத்தின் பெருமானம் பாருங்கூடா. இந்த 5 வர்க்கம் 25 இருந்து 4 வர்க்கம் 16 கழிக்க வேணும். கழிக்க வேணும். அப்ப ஏ வர்க்கம் சமன் என்னடா பிள்ளைகள்? ஏ வர்க்கம் சமன் 25 16 போனா 9. 9 ஆற்ற வர்க்கம் 3 வர்க்கம் எல்லாம். அப்ப ஏக்கு பதிலா என்ன போடலாம்? 3. இப்ப இதுல கொண்டு போய் அடிக்கு பதிலா 3 போடுவோம். அப்ப 3 12. 12 அரவாசி 6 சென்டிமீட்டர் வர்க்கம். இதுதான் பரப்பளவு. பாத்தீங்களோடா? இப்படித்தாண்டா பிள்ளைகள் கேள்வி பெறுவார் பைதகரஸ் தேற்றத்துல. இன்னும் கஷ்டமான கேள்விகள் இருக்கு. நாங்க பிறகு பார்ப்போம். சரிதானே? நோட் பண்ணுங்கடா குழந்தைகள், நோட் பண்ணுங்க.
ஒலிம்பியாட் அவசரப்பட்டு படிக்க இயலாத குழந்தைகள். ஏனென்றால் ஒவ்வொரு பகுதி போகேக்குள்ள இன்னொரு பகுதி படிக்க வேண்டி வரும். அப்ப ஆறுதலா நாங்க வடிவா 20 நாள் இருக்குது, வடிவா